பழமை மாறாமல் புதுமை படைப்போம். அந்த புதுமையில் என்றுமே இந்த உலகை வியக்க வைப்போம். இன்று நாம் காணவிருக்கும் காணொளி பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோடு. சார், இப்போ உள்ளார குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான இடமா இது, பெரியவங்களுக்கு முக்கியமான இடமா இது? குழந்தைகளுக்கும் முக்கியமான இடம், பெரியவங்களுக்கும் முக்கியமான இடம் இருக்குது. அவங்களாம் லைக் பண்ணி விளையாடணும். உள்ள எந்தெந்த மாதிரியான என்டர்டைன்மெண்ட்லாம் இருக்குது? உள்ள எந்தெந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் இருக்குது? உள்ள ரைட்ஸு, மற்றபடி காமெடிக்கு ஜோக்கர்ஸோட குழந்தைங்க விளையாடுறது, என்ஜாய்மெண்ட்டு ஃபோட்டோ மற்ற ஏதாவது டான்ஸ் இது மாதிரி விளையாடுறது. இப்போ பிளாக் தண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 22 டிக்கெட் வாங்கியிருக்கோம். இப்போ உள்ளே போய் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு. டிக்கெட் வாங்கிட்டு நேராக உள்ளே வந்த உடனே நீங்கள் இதுதான் பார்க்க முடியும். டிக்கெட் கவுண்டர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த கவுண்டர் வழியாக வாங்கிட்டு நேராக அங்கே வந்தீங்கன்னாக்கா இந்த என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி ஒரு அழகான பொம்மையை வச்சுருக்காங்க. ஒன்னு அவர் தைரியம் வைப்பாங்க. போற ஒன்னாவது கவுண்டிங் முடிஞ்சுங்களா? வந்துடும். ஆமாம் ஜெயிச்சுமா. இங்கே ஒரு மாய கண்ணாடி இருக்குது. அந்த மாய கண்ணாடிக்குள்ளே போகும்போது நம்ம எந்த வழியில் போகிறோங்கிறது நமக்கு தெரியாது. மாய கண்ணாடி, அதாவது இது வழி கண்டுபிடிச்சி போகிறதால த்ரில்லிங்காக இருக்குது. வாங்க உள்ளே போகலாம்.
நான் தான் உள்ளே போயிட்டுருக்கேன். சூப்பரான ஒரு கிளாஸ் ஹவுஸ் இது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருந்ததில்ல, சூப்பராக இருக்குது உள்ள. நல்ல ஒரு பெரிய மீன் பண்ணை ஒன்று இருக்குது. அந்த மீன் பண்ணி பார்க்கறது தான் புள்ள போயிட்டுருக்கோம். அவனை கண்டாவ சொல்லுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடமா இருக்குது. ஒரு சின்ன குடில் மாதிரி போட்டு 2 வீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. கேமரா ஷூட்டுக்கு ஒரு அருமையான இடம் அது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாட்டர் ஜோன். இது இந்த போட்டிங்கு, நீர் சறுக்கு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைஞ்சி கிடக்கு இந்த இடத்துல. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹாரர் ஹவுஸ், பேய் வீடு. பேய் வீட்டுக்குள்ளே போக போகிறோம். கைதாங்களாம் கொடுத்து
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஊஞ்சல் படகு. சார் நீங்கள் உள்ள போகிறீங்களா? தைரியமாக போகிறீங்க. இந்த ஊஞ்சல் படகில் பார்த்தீங்கன்னா கீழே மேலே ரொம்ப ஹைட்டாக போயிட்டு வரும். நான் உட்காரும் போது பார்த்தீங்கன்னா ஒரு வானத்துலேருந்து நம்மளை யாராவது தள்ளி விட்ட மாதிரி ஒரு பரவசமான ஒரு அனுபவம் கிடைக்கும் அதில். இப்போ மேலே ஊஞ்சல் ஆடிட்டு வந்த அனுபவங்கள் எப்படி சொல்லுங்க? ஊஞ்சல் வந்து ரொம்ப அப்படியே மேல போயிட்டு வரக்குள்ள அப்படியே அழகா மேல போற ஒரு ஃபீலிங். இவரு தோழர் கேளுங்க, அவரு தான் அடி வயிறெல்லாம் வந்து ஒரு மாதிரியா சில்லுன்னு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்பிங் ட்ராகன். இது உட்காந்துருக்கணும் பார்த்தீங்கன்னா அப்படி மேலே கீழே தூக்கி தூக்கி போடுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப பரவசமாக அனுபவிப்பாங்க இந்த இடத்துல. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கீழே மேலே வந்து ஜம்பாய் போகிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக உட்காந்தா தலை சுத்தம், அடுத்து வாமிட்டும் வரும். இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் உட்காந்துருக்காங்க, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒண்ணு நல்லா இருக்குது. ஒண்ணு இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஜெட்னு விட்டுருக்காங்க. ஜெட்டு மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார். ரொம்ப நாளாக காரை ஓட்ட ஆசைப்பட்டு காரை ஓட்ட முடியலன்னா இந்த மாதிரி பொம்மை காராச்சும் ஓட்டி சந்தோஷப்பட வேண்டியதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா
இது வந்து ஒரு ஜங்கல் வாக், காட்டு வழியாக நடந்து போகிற மாதிரி ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துல. இது வந்து ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம் எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குதுன்ட்டு. ஏன்னா ஒரு குகை மாதிரி இருக்குது, ஒரு காடு மாதிரி அமைச்சிருக்காங்க. ஆனால் காட்டுக்குள்ளே போகிற ஃபீலிங் தான் இருக்குது. இங்கேருந்து இப்போ இது மேலே ஏறி நடந்த காட்டுக்குள்ளே போகிற ஃபீல் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணலாம். ஏய் வாடா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இந்த காடு மாதிரி இருக்கிற இடத்த தாண்டிங்கன்னா ஒரு ஏரி ஒன்று இருக்குது. அங்கே வந்து போட் ஹவுஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக மரத்துக்கு தாவி நடுவில் வர மாதிரி இந்த மாதிரி நேரங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி இடங்கள் வந்து கலந்து வர்றது. கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நல்ல டீப் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. இது வழியாக நடந்து வந்து அந்த காட்டுக்குள்ளே மரத்துக்கு போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த இடம் சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு 10 அடி உயரத்தில் இருக்க மேலே இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன அருவி மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. நல்லா வெயிலுக்கு வந்து நல்லா குளிர்ட்டு செயற்கையாக தான் அந்த நீரோட வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அடுத்து வந்து இந்த இடம் ஒரு டைனோசர் பார்க் மாதிரி இருக்குது. கால் வச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வலுட்டுது. நல்ல காடு மாதிரி ஒரு ஃபீல் வரணுன்றதுக்காக நேச்சுரலான சவுண்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உண்மையிலே இது ஒரு ஜொராசிக் பார்க்கு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. தண்ணியில் ரொம்ப சுத்தமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கீழே வந்து எந்த பக்கம் கால் வைக்கிறோமோ அந்த பக்கம் வந்து சாயிற மாதிரி இருக்குது. அந்த பாதை ஒரு த்ரில்லிங்காக இருக்கட்டும்ன்றதுக்காக இப்போ கொடுத்துருக்காங்க. ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. சவுண்ட் பாருங்கள், அது நேச்சுரல் கிடையாது, ரெக்கார்ட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. ஒரு ஸ்பீக்கர் வச்சு உள்ளார. இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். வாங்க ஒன்றாவதாங்க. இங்கே வரைக்கும் அது ஆடிட்டே இருக்கு. இறங்கிடலாம். காட்டுக்குள்ளார ஒரு ஜொராசிக் பார்க். நல்லா இருக்குல்ல? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூங்கில் காடு மாதிரி அமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மஞ்சளும் பச்சையும் கலந்து இந்த மூங்கிலோட கலர் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு செயற்கையான நீர்வீழ்ச்சி மாதிரி பண்ணியிருக்காங்க. குளிக்கிறதுனால அங்கே நின்று குளிக்கலாம். ஏன்னா ரொம்ப வெயிலாக இருந்ததுனால குளிச்சுக்கலாம். குளிங்க, அப்படியே போய் நின்றுங்க, அவ்வளோதான். எப்படி இருக்குதுங்க தண்ணி? சில்லுன்னு இருக்குது. நல்லா ஐஸ் மாதிரி இருக்கா? நல்லா வெயிலுக்கு நல்லா குளுன்னு இருக்கா? உடனே ஆனால் இது பிடிக்கும். சளி பிடிக்கிறது வாய்ப்பு இருக்குது.
இங்கே தான் ஆதிவாசி பொம்மை மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு இயற்கையான காட்டோட வடிவத்தை கொண்டு வரன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. காட்டுக்குள்ள ஒரு இனிமையான பயணம் நண்பர்கள் போய் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு இடம் பார்த்தீங்கன்னா நல்லா த்ரில்லிங்காக இருக்குது, வெரைட்டியாக இருக்குது. காடு, அப்புறம் கார் ரேஸு, ட்ரெயின், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம் வேணால் கண்டிப்பாக நீங்கள் பிளாக் தண்டர் வாங்க. நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான பிளேஸ்னு சொல்லலாம். இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரியா இருக்குது, சின்ன ஏரி, ஒரு 10 போட் இருக்குது. இது வந்து ஃப்ரீ தான். இதில் வந்து போட்டுக்கு 2 பேர் அல்லது 3 பேர் வந்து உட்காந்துட்டு பெடல் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இதுலேயும் போய் பார்க்கலாம். வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால லைட்டாக கொஞ்சம் ஜில்லுன்னு ஐஸ் போட்டு ஒரு லெமன் சாப்பிட்லான்னு நினைக்கிறோம். சாப்பிட்டுட்டு அப்படியே உடனே போட்டிங் போகலான்னு இருக்கோம். இந்த ஏரி வந்து சின்னதாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நல்லா உச்சி வெயில் அடிக்குது. இருந்தாலும் போட்டிங் போகிறதும் கொஞ்சம் ஒரு புதுமையான அனுபவமாக இருக்குது. ஒரு சின்ன ஏரியா இருந்தாலும் இது சுற்றி காடு மலைகளும் இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரெயின் போகிற அந்த தண்டவாளம். இந்த ஏரியை மட்டும் சுற்றி வர மாதிரி அமைச்சிருக்காங்க. ஒரு முறை அதில் போயிட்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் சார்ஜ் சிங்கிள் பர்சனுக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்குது இடம். ரிவைஸ் போட்டுக்கிறாரு. பம்ப்கின் வச்சிட்டு போதே ஃப்ரீயாக உட்கார நாங்கள் அழைச்சிக்கிறேங்க. சரி, காலில் எவ்வளோ நேரம் தான் சுற்றுறது, கை சும்மா தானே இருக்குது அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஸ்கை ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து 50 ரூபா கொடுத்துருக்காங்க. நாம் தான் கொடுத்து போகணும். ஒரு டிக்கெட் இருக்கும். இந்த மாதிரி டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. டிக்கெட் ரைட்டு, இந்த டேப் எதுக்குன்னு தெரியலையே. பார்ப்போம். முன்ன வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கிற ஏரியில் போட்டிங் போனோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியை சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு சின்ன ட்ரெயின் ஒன்று அமைச்சிருக்காங்க, எலக்ட்ரிக் ட்ரெயின். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் உட்காந்து போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெயின் மூவ் ஆகி போயிட்டுருக்கு. நல்ல ஒரு ஹைட்டான இடத்துல கொஞ்சம் ஒரு 15-20 அடிக்கு உயரத்தில் வந்து இந்த கீழே அந்த காட்டையும் இந்த பிளாக் தண்டையும் ரசிக்கிற மாதிரி இருக்குது இடம். நல்லா போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்டேஷன் தெரியுதுன்னு. நல்ல காட்டில் போகிற மாதிரி இருக்குது.
சூப்பராக இருக்குல்ல இடம். இது அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருந்து இந்த இடம் ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறது. இந்த ஏரியோட முழு வியூவுமே தெரியுது. இந்த கை கெட்டுற தூரத்தில் இருக்கிற அந்த மரங்கள்லாம் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இடம். கீழே வந்து போட்டிங் போயிட்டுருக்காங்க. இதுக்கு பின்புலத்தில் பாருங்கள் இந்த இயற்கையான மலைகள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பறந்து போயிடுச்சு. கீழ்த்தளத்துலேருந்து பார்க்குறத விட இந்த மாதிரி ஒரு ஹை பொசிஷனில் இருந்து இந்த மாதிரி எனக்கு கீழே வியூஸ் பார்க்குறது வந்து சூப்பராக இருக்குது. இந்த ஏரியை சுற்றி அப்படியே வந்துட்டோம். இந்த இடத்துல போட்டோஸ் இருக்குது பாருங்கள். மேலேருந்து பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குல்ல. அவ்வளோதான். இப்போ நாம் வந்து இறங்க போகிற ஸ்டேஷன் வந்தாச்சு. முன்னாடி இருக்குது. ஸ்டேஷன் மாஸ்டர் ரெடியாக இருக்காது வண்டி ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஓப்பன் பண்ணிட்டு இறங்கிடுவோம். அதான் கீழே இறங்கி போயிட்டுருக்கேன். இன்னும் பார்க்க வேண்டிய இடம் நிறையா இருக்குது. நாம் பார்த்துட்டு இருக்கிறது லக்கி ஃபால்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ 2:10 வந்து இதை ஓப்பன் பண்ணுவாங்க. கரெக்டாக 2:10 எல்லாம் அந்த பக்கம் வந்து ஜென்ஸு, இந்த பக்கம் வந்து லேடிஸு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்து தண்ணி கொட்டும். செமையாக இருக்கும் இந்த இடம். லக்கி ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்காமல் இருந்தது. இப்போ வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. இது வந்து ஒரு நேச்சுரலான ஃபால்ஸ் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மேலே வந்து அந்த தண்ணி குடிக்கிறது பாருங்கள், இயற்கையாகவே குடிக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. ரொம்ப புதுகுலமாக இருக்குது. இடத்துல வந்து குளிக்கிறதுக்கு சூப்பரான பிளேஸு.
இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 100 அடிக்கு கீழே சறுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். கையில் வந்து ஒரு பால் மாதிரி கொடுத்துறாங்க, உட்கார போட் மாதிரி. அது மேலே உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் வந்து அங்கே கீழே தள்ளி விடுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடிக்கு கீழே வரைக்கும் வேகமாக போயிட்டு கீழே தண்ணியில் போய் லேண்ட் ஆகும். இங்கேருந்து சறுக்கிட்டு போகிறது சூப்பராக இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கும் குழந்தைகளுக்கும் ஒதுக்கியிருக்காங்க. இந்த சின்ன சின்ன குழந்தைங்க ஒரு 10 வயசு 7 வயசு அந்த மாதிரி சின்ன குழந்தையா இருக்கிறவங்க வந்து குளிக்கிறதுக்கும், அவங்க கூட வந்து அவங்களுடைய அம்மா அவங்களும் சேர்ந்து குளிக்கிறதுக்குமான இடமா அந்த இடத்த வந்து உருவாக்கியிருக்காங்க. இது ரொம்ப ஆழம் இல்லாமல் ஒரு 1 அடி 2 அடி அந்த மாதிரி தான் இருக்குது ஆழமே இல்லை. அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து காசு போட்டிருக்காங்க, எந்த இடத்துலையும் குழந்தைங்க வந்து மிஸ் ஆகாத மாதிரி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்லேருந்து சறுக்கிட்டு வந்து இந்த நீரில் வர மாதிரி இருந்த இடம். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பரவசமான இடம் தான் சொல்லலாம் அதை. இது ரொம்ப உயரமாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையான சர்க்கிள் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பாம்பு வடியில் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கயிறு பிரிப்பாங்கள்ல முறுக்காலாக இருக்க பாருங்க அந்த மாதிரி இருக்குது. உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி போக வேண்டியிருக்கும். எல்லாமே செம த்ரில்லிங்காக இருக்கும். அதில் அது இல்லை கைப்பேடை வச்சுக்கா. அவ்வளோதான். சோ 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 தண்ணி பத்தல கீழே. ரெடி ஜோட். அதேதான், அவ்வளோதான்.
இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். அப்படியே கீழே போயிட்டு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா வாரி கீழே போகிற மாதிரியே இருக்கும். அங்கேருந்து சருகிட்டு மறுபடியும் ஒரு மேலே மேடு ஏறி மறுபடியும் பள்ளமாக போயிட்டு கீழே போய் தண்ணியில் கலக்கும். இந்த இடம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் இந்த செயற்கையான கடல் அலை வந்து உருவாக்கி உண்மையிலே நம்ம வந்து கடலில் குளிக்கிற மாதிரி ஒரு நினைப்பை வந்து உண்டு பண்ணுறாங்க. அலை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் கடல் வந்து ஞாபகத்துக்கு வரும். அதுவும் கடல் ஞாபகத்துக்கு வந்தால் கண்டிப்பாக மெரினா பீச் ஞாபகத்து வரும். அந்த பீச்சில் வர அலை மாதிரி செயற்கையாகவே வந்து இங்கே உருவாக்குறாங்க. இங்கே இருக்கிறதுலையே நிறைய நீர் சறுக்கு விளையாட்டு,
அந்த நீர்லேயே வந்து ரொம்ப தூரம் பயணம் செய்கிற மாதிரியான ஒரு வழித்தடங்கள் மூலம் உருவாக்கியிருக்கிறாங்க. அப்படி இருந்தால் கூட செயற்கையான இந்த நீரலை வந்து எல்லாராலும் ரசிக்கப்படுது. ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து இதை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகளையோ தன்னுடைய பெற்றோர்களையோ இந்த இடத்துல வந்து அவங்கள சந்தோஷமாக குளிக்க வச்சுட்டு அதை வந்து பார்த்து ரசிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து ஒரு வியூ பாயிண்ட் அமைச்சிருக்காங்க. இதுக்கு நேரடியாக வந்து உட்காந்து இதை வந்து ஒரு கடலை பார்த்து ரசிக்கிற மாதிரி வந்து இதை செஞ்சுருக்காங்க. சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கிடைக்குது, காஃபி, ப்ரெட்டு, வேறு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். சைனீஸ் ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது இந்த பக்கம். உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு எது விருப்பம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பல வகையான உணவு இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரியான உணவு வேணுமோ அந்த உணவு வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதோடைய விலையோடைய பட்டியலை கீழே ஒட்டியிருக்காங்க. அதை பார்த்து எதனோட விலை எவ்வளோ அப்படின்னு முன்னாடி தெரிஞ்சு கூட நம்ம அதை வாங்கி சாப்பிட்லாம். காலையில் 10 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் குளித்து ஒரே குளிர் எடுத்துருச்சு. எதை சூடாக சாப்பிட்லான்னு பார்த்தா டைம் மாரி வந்ததுனால தயிர் சோறு தான் கிடச்சிருக்கு. சரி, கிடைச்சதாச்சும் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்.